ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் டை வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கருமை நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோன்றதை மிஸ் பண்ணிடுவீங்க. மிஸ் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்ப்பீங்க. பாருங்கள், நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ கருமையாக கையிலேயே எப்படி ஒட்டுது பாருங்கள். இவ்வளோ தூரம் ஒட்டும் போது முடியல ஒட்டாதா? கண்டிப்பாக ஒட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒட்டும். எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ எப்படி, இந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத முழு வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத முழுசாக காமிச்சிருப்போம் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க மக்களே. நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத முழு வீடியோவையும் நாங்கள் காட்டியிருக்கோம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு சின்ன இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பொருள் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்றனால நம்ம சின்ன கடாய் தான் எடுத்துருக்கோம். அதில் நம்ம ஆட் பண்ணுறது கருப்பு எள்ளு. பாருங்கள், கருப்பு எள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நம்ம தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்கள் முடிக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கருப்பு எள் போட்டுக்கோங்க. பாருங்கள், கருப்பு எள் போட்டாச்சு. அது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம எப்பயுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கருமை நிறம் கிடைக்கும். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கனாலே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருப்போம். அது பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்ட்டு. இந்த அளவுக்கு அந்த கருமை நிறம் மாறணும். அதே மாதிரி நம்ம வறுக்கும் பொழுது எள் வெடிக்கும். அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டு வச்சுக்கிட்டு அதை ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா மேலே தெரிக்கும், பார்த்து கவனமாக செய்யுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், மூடி போட்டோம். எங்கள் வீட்டில் என்னென்னா மேலே மட்டும் மூடிக்கிட்டாங்க. ஆமாம், நீங்கள் பத்திரமா மூடி போட்டு நீங்கள் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு முடியலன்னு அப்செட் ஆகிட வேண்டாம். கண்டிப்பாக கருமையாகும். எடுத்தவுடனே கருமை நிறம் கிடைக்காது. ஒரு ப்ரௌன் கலர் மாறும். அதுக்கப்புறம் போட நமக்கு கருமை நிறம் மாறிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண தான் நமக்கு அந்த கருமை நிறம் கிடைக்கும். அதே மாதிரி எள்ளில் ஆயில் தன்மை இருக்குது. அது நல்லா ஆயில் வெளியில் வந்துடும். நம்ம வறுக்க அந்த ஆயில் தன்மையெலாம் வெளியில் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லா புகையே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இந்த பாருங்கள், எள்ளெல்லாம் தெரிச்சு கிடக்கு பாருங்கள் ஸ்டவ் மேலே. எந்த அளவுக்கு கருமையாக வறுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம காவாசிலாம் வறுக்கக்கூடாது, முழுசாக வறுத்துடணும். நல்லா கரிஞ்சிடணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு நல்லா அந்த பிளாக் கிடைக்கும். பாருங்கள். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்புலேருந்து கவனமாக எடுத்துருங்க. இது பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அதுலேயே ஆயில் கண்டென்ட் இருக்குது பாருங்கள். அப்படியே ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா கையில். அதை உடைய ஆயில் நல்லா வருது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஆமாம், பாருங்கள் எடுத்து கீழே வச்சாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சின்ன பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சின்ன பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது பாருங்கள், நல்லா எப்படி புரிஞ்சு எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ரிசல்ட்டும் நமக்கு 100% கிடைக்குங்க. நமக்கு ஒரு தடவை 2 தடவை போட்டு நமக்கு கிடைக்கலேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை போடுங்க. கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா 1 ஹவர் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம குளிக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள்,
நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் இதே போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள். பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். கையில் வந்து ஒட்டுது அந்த எண்ணெய், அந்த ஆயில் தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து கையிலேயே ஒட்டுது பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு கருமை கிடைக்கிது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஆயில் தன்மை இருக்குது பாருங்கள். ஆமாம், இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் வந்து தண்ணிலாம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக தொடச்சிருங்க. தொடச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா? எப்படி ஆயில் வந்திருக்கு பாருங்கள். அதுலேயே நம்ம இதையே நம்ம எடுத்து கூட ஹேரில் நம்ம அப்ளை பண்ணலாம். அந்தளவுக்கு நமக்கு மையாக கிடச்சிரும். இதையே நம்ம சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற இடத்துல நம்ம தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம். நிறைய இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற இடத்துல லைட்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எந்த அளவுக்கு ஒரு கருமைத்தன்மை கையில் ஒட்டியிருக்கு பாருங்கள். இன்னொன்று நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் அந்த அந்த எள்ளுடைய ஆயிலே அதில் நிறைய வந்திருக்கு அரைச்சதில். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க நிறச்ச முடிக்கு தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. பாருங்கள் கையில் எப்படி ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ நான் இதை கொண்டு போய் நான் கழுவி கூட காமிக்கிறேன் பாருங்கள். போகவே போகாது. அந்தளவுக்கு அந்த கருமை நிறம் கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம போய் வாஷ் பண்ணி கூட காமிப்போம் பாருங்கள். வாஷ் பேஷனில் போயிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் வாஷ் பேஷனில் நான் உங்களுக்கு கையை கூட கழுவி கூட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் வாஷ் பேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை பாருங்கள் தண்ணியில் வச்சு நம்ம எவ்வளோ கழுவுறோம் அந்தளவுக்கு நம்ம கழுவுனாலும் கருமைத்தன்மை போகவே இல்லை. பார்த்தீங்களா? கருமைத்தன்மை போகவே இல்லை பார்த்தீங்களா? இதுதான் அந்த சூப்பர் ஹேர் டை. பாருங்கள் கருமைத்தன்மை போகவே இல்லை பாருங்கள். நம்ம கையை தேய்ச்சாலும் போக மாட்டேது. அப்போ வந்து ஹேரில் அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஹேர்லேருந்து போகவே போகாது. நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் இருக்குது, பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நமக்கு அந்த என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற முழு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஹேர் டையை கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் நமக்கு ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோம்னா என் தலைக்கு தான் எடுத்திருக்கோம், என்னுடைய முடிக்கு தான், அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஆலிவேரா ஜெல். அது மட்டும்தான் எடுக்க போகிறோம். வேறு எதுவுமே இதில் நாங்கள் சேர்க்கலை. ஒரே பொருள் தான், எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆலிவேரா ஜெல் மட்டும்தான். நீங்கள் கடையில் இருக்கிற ஆலிவேரா ஜெல் மட்டும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கற்றாழை எடுத்து அதில் உள்ள சதைய பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள் ஆலிவேரா ஜெல் எடுத்துருக்கோம். நாங்கள் கடையில் வாங்கிட்டோம் ஆலிவேரா ஜெல், அதை தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் சூப்பராக கிடைக்கும். பார்த்திங்களா எப்படி கருமையாக வருது பாருங்கள். அந்த அந்த ஒயிட் கலர் பவுலில் அவ்வளவும் கருப்பு ஒட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு கருந்தன்மை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் சூப்பரான கருமையாக இருக்குது பாருங்கள். எப்படி கருமையாக இருக்குது பார்த்திங்களா? தேய்க்க தேய்க்க கருமையாக வருது பாருங்கள். மை மாதிரி நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா, மை அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம செய்யும்போது தான் நமக்கு கருமை வந்து முடியில் ஒட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கையில் எடுத்துட்டோம். கையில் எடுத்து எப்படி காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை அப்படியே நம்ம கையிலே எடுத்து அப்ளை பண்ணலாம்.
நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மக்களே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், 2 கையிலையுமே போட்டு கட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஹேர் டை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு ஹேர் டை பாருங்கள் மக்களே. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.